Good morning my dear first standard students. Welcome to our maths class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 2 digit addition. ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்திருக்கோம் 2 digit additionும் 1 digit additionும் பார்த்தோம். இன்னைக்கு திரும்ப நம்ம 2 digit additionஐ ரீகால் பண்ண போறோம். அடிஷன்னா என்ன சிம்பிள் இருக்கும்னு சொல்லிருக்கேன் plus சிம்பிள். இப்போ 2 digit இருந்துச்சுன்னா அதாவது 2 digitனா என்னன்னு சொல்லிருக்கேன் 2 நம்பர்ஸ் வச்சு நம்பர் வந்துச்சுன்னா இப்போ 4 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னது ரெண்டு நம்பர் வச்சு வர ஒரு நம்பர். அப்போது 4 ஒரு நம்பர் 2 ஒரு நம்பர். இது எப்படி ரீட் பண்ணுவோம் 42. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க 2 digit அடிஷன். இப்போ 1 3 இது என்னது இன்னொரு 2 digit. அப்போது ரெண்டு 2 digitஐ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது 2 digit அடிஷன். சரிங்களா? இப்போது 4 2 1 3ன்னு இருக்குது. இப்போது எப்பயுமே ஃப்ரண்ட் வைஸ் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன்னா பேக்வேர்ட்ஸ் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். நான் ஆட் பண்ணும்போது பேக்வேர்ட்ஸ் தான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது பேக்வேர்ட்ஸ் அப்படின்னா 2 3ன்ற ரெண்டு நம்பர் இருக்குது. இதில் எது பிக் நம்பர் 3 தான். அப்போது 3 in the mind 2 in the finger. ஆஃப்டர் 3 என்ன 4 5. அப்போ இங்கே என்ன ஆன்சர் எழுதணும் 5. இங்கே 4 1 இருக்கு. இதில் எது பிக் நம்பர் 4. அப்போ 4 in the mind 1 in the finger. ஆஃப்டர் 4 என்ன 5. அப்போ இங்கே என்ன எழுதணும் 5. இப்போ எப்பயுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ஆன்சர் போட்டதுக்கப்புறம் ANS ஆன்சர் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிச்சு 55. இதை எப்பயுமே எழுதணும். எக்ஸாமில் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கடைசியாக ஆன்சர்னு போட்டு ஆன்சரை எடுத்து எழுதணும் லாஸ்ட் ஸ்டெப்பில். புரிஞ்சுதுங்களா? இப்போ அதே மாதிரி ஒரு செகண்ட் சம் பார்ப்போமா? இங்கேயும் எப்பயுமே ஃப்ரண்ட் வேர்ட்ஸ் பார்க்கணுமா பேக்வேர்ட்ஸ் பார்க்கணுமா? அடிஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேக்வேர்ட்ஸ் தான் பார்ப்போம். இப்போ பேக்வேர்ட்ஸில் இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது 5 2. இதில் எது பிக் நம்பர் 5. அப்போது 5 in the mind 2 in the finger. ஆஃப்டர் 5 என்ன 6 7. அப்போ இங்கே என்ன வரும் 7. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வேர்ட்ஸில் என்ன இருக்குது 1 8. இதில் எது பிக் நம்பர் 8ங்கிறது பிக் நம்பர் 1ங்கிறது என்னது ஸ்மால் நம்பர். அப்போது 8 in the mind 1 in the finger. ஆஃப்டர் 8 என்ன 9. அப்போ ஆன்சர் இங்கே என்ன போடணும் 9. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் ANS ஆன்சர் ஈக்குவல் டு 97. புரிஞ்சுதா? இப்போ தேர்ட் ப்ராப்ளம். இங்கே அதே மாதிரி பேக்வேர்ட்ஸ்லேருந்து ஆட் பண்ணணுமா? அப்போது இங்கே பேக்வேர்ட்ஸில் என்னென்ன நம்பர் டாப்பில் கொடுத்துருக்காங்க 7 பாட்டமில் 2 கொடுத்துருக்காங்க. இதில் எது பிக் நம்பர் 7ஆ 2வா? 7 தான் பிக் நம்பர். அப்போ 2ங்கிறது என்ன நம்பர் ஸ்மால் நம்பர். அப்போது பிக் நம்பர் தான் நம்ம மைண்டில் வச்சுட்டு ஸ்மால் நம்பர் என்ன பண்ணணும் ஃபிங்கர்ஸ் விடணும். அப்போ 7 in the mind 2 in the finger. ஆஃப்டர் 7 என்ன 8 9. அப்போ இங்கே என்ன எழுதணும் 9. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது 6 இருக்குது 2 இருக்குது. டாப்பில் 6 பாட்டமில் 2. இதில் எது பிக் நம்பர் 6 தான் பிக் நம்பர். அப்போது 6 in the mind 2 in the finger. ஆஃப்டர் 6 என்ன 7 8. அப்போ இங்கே என்ன எழுதணும் 8. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு 89. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும் ஆன்சர் ANS ஆன்சர் ஈக்குவல் டு 89. புரிஞ்சுதுங்களா? இப்போது ஃபோர்த்து ப்ராப்ளம். அதே மாதிரி பேக்வேர்ட்ஸ் பார்க்கணும். பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 6. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 3. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் எது இதில் பிக் நம்பர்னு பார்க்கணும். 6 பிக் நம்பரா 3 பிக் நம்பரா? 6 தான் பிக் நம்பர். அப்போது 6 in the mind 3 in the finger. இப்போ ஆஃப்டர் 6 என்ன 7 8 9. அப்போது இங்கே என்ன ஆன்சர் வரும் 9. இப்போது ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். டாப்பில் 3 இருக்குது பாட்டமில் 4 இருக்குது. இதில் எது பிக் நம்பர் 3ஆ 4ஆ 4. அப்போது 4 in the mind 3 in the finger. ஆஃப்டர் 4 என்ன 5 6
7. அப்போ இங்கே என்ன வரும் 7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதணும் ஆன்சர் ANS ஈக்குவல் டு ஆன்சர் ஈக்குவல் டு 79. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போது 5th ப்ராப்ளம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு எப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டு காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வீட்டில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அம்மா எனக்கு 2 டிஜிட் நம்பர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். டக் டக்குன்னு போட்டுடலாம். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 டிஜிட் நம்பர் என்னது 92, இன்னொரு 2 டிஜிட் நம்பர் என்னது 14. இப்போது ஃப்ரண்ட் வைஸ் பார்க்கணுமா பேக்வேர்ட்ஸ் பார்க்கணுமா? ஆட் பண்ணும்போது பேக்வேர்ட்ஸ் தான் பார்க்கணும். இப்போ பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன இருக்குது 2 இருக்குது, பாட்டமில் என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போது பிக் நம்பரை தான் மைண்டில் வச்சுக்கணும், ஸ்மால் நம்பரை ஃபிங்கர்ஸ் விடணும். அப்போ இங்கே பிக் நம்பர் என்ன 4, அப்போது 4 in the mind, 2 in the finger. இப்போ ஆஃப்டர் 4 என்ன 5 6. அப்போ இங்கே என்ன ஆன்சர் எழுதணும் 6. இப்போ ஃப்ரண்டில் இங்கே 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இதில் எது பிக் நம்பர் 9, ஸ்மால் நம்பர் என்னது 1. அப்போ 9 in the mind, 1 in the finger. இப்போ ஆஃப்டர் 9 என்ன 10. அப்போ இங்கே என்ன எழுதணும் 10. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும் ஆன்சர் ANS ஈக்குவல் டு 106. இப்போ 6th ப்ராப்ளம். 6th ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் என்னது 2 6, செகண்ட் 2 டிஜிட் நம்பர் என்னது 11. இப்போது பேக்வேர்ட்ஸ் தான் எப்பயுமே ஆட் பண்ணும் போது பார்ப்போம். பேக்வேர்ட்ஸில் என்னென்ன நம்பர் இருக்குது, டாப்பில் 6 இருக்குது, பாட்டமில் 1 இருக்குது. அப்போ பிக் நம்பரை மைண்டில் வச்சுக்கணும், ஸ்மால் நம்பரை ஃபிங்கர்ஸ்க்கு விடணும். அப்போது 6 in the mind, 1 in the finger. இப்போ ஆஃப்டர் 6 என்ன 7. அப்போ இங்கே என்ன எழுதணும் 7. இப்போது ஃப்ரண்ட் பார்க்கலாம். டாப்பில் 2 இருக்குது, பாட்டமில் 1 இருக்குது. இப்போது இதில் பிக் நம்பர் என்னது 2, ஸ்மால் நம்பர் என்னது 1. அப்போது 2 in the mind, 1 in the finger. ஏன்னா இங்கே பிக் நம்பர் 2, ஸ்மால் நம்பர் 1. அதனால் பிக் நம்பரை மைண்டில் வைக்கிறோம், ஸ்மால் நம்பரை என்ன பண்ணுறோம் ஃபிங்கர்ஸ் விடுறோம். அப்போ 2 in the mind, 1 in the finger. ஆஃப்டர் 2 என்ன 3. இப்போ இங்கே என்ன போடணும் 3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுவோம் ஆன்சர் ANS ஆன்சர் ஈக்குவல் டு 37. சரிங்களா? இதுதான் வந்து 2 டிஜிட் அடிஷன். இது நான் உங்களுக்கு வந்து இப்போ ரீகால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 3 டிஜிட் அடிஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லைன்னா வந்து ஒரு இந்த அடிஷன் வச்சே நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க. டீச்சர் வந்து பிளாக் போர்டு முன்னாடி நின்றுட்டு அங்கே இருக்க ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட், ஏதோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் கூப்பிட்டு ஃப்ரண்டில் நிற்க வச்சு 2 ஹேண்டையும் வந்து நீட்ட சொல்கிறாங்க. நீட்டினதுக்கப்புறம் அந்த 2 ஹேண்ட்லேயும் ஒரு ஹேண்டில் வந்து 2 ஆப்பிள்ஸ், இன்னொரு ஹேண்டில் வந்து 2 ஆப்பிள்ஸ் வைக்கிறாங்க. 2 ஆப்பிள்ஸ் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட டீச்சர் கேட்குறாங்க, டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல்னா என்ன மீனிங், சம்முன்னு அர்த்தம், இல்லைன்னா அடிஷன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடிஷனோட நிறைய வேர்ட்ஸ் தான் என்னது சம்முன்னு சொல்லுவாங்க, அது டோட்டல்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே மேம் வந்து எப்படி கேட்குறாங்க, டோட்டலாக வந்துட்டு நான் எத்தனை ஆப்பிள்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டில் எத்தனை ஆப்பிள்ஸ் கொடுத்தாங்க 2 கொடுத்தாங்க, இன்னொரு ஹேண்டில் எத்தனை ஆப்பிள்ஸ் வச்சாங்க 2 ஆப்பிள்ஸ் வச்சாங்க. அப்போ இப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள்ஸ்னால் என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே 2 இருக்குது, இந்த ஹேண்டில் 2 இருக்குது, அப்போ 2 + 2 என்னது 4. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 5ன்னு சொல்கிறாங்க, சரி ஒருவேளை அவனுக்கு வந்து ஆப்பிள் பிடிக்காது போல், அதனால தான் அவன் வந்து 2 + 2 4ன்னு சொல்லாமல் 5ன்னு சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஆப்பிள் எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. இப்போ சரி பனானா கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2 கையை நீட்ட சொல்லி அந்த 2 ஹேண்ட்ஸ்லேயும் வந்து ஒரு ஹேண்டில் 2 பனானா வைக்கிறாங்க, இன்னொரு ஹேண்டில் அதே மாதிரி 2 பனானாஸ் வச்சுட்டு இப்போ டோட்டலாக எத்தனை பனானாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்,
ஒரு லெஃப்ட் ஹேண்டில் 2 இருக்குது, ரைட் ஹேண்டில் 2 இருக்குது. அப்போ 2 + 2 என்ன சொல்லுவோம்? 4ன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லிடுறான்? 2 + 2 4 இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே மேம் சரி இப்போது இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டான், திரும்ப ஆப்பிள் வச்சு பார்ப்போம் கரெக்டாக சொல்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போன்ட்டு அதே மாதிரி ரெண்டு பனானாஸை அவனோட ஹேண்ட்லேருந்து எடுத்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஆப்பிள் எடுத்து வைக்கிறாங்க. பனானாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன வைக்க போகிறாங்க? ஆப்பிள் வைக்க போகிறாங்க. இப்போ அதே மாதிரி 2 ஆப்பிள்ஸ் ஒரு ஹேண்ட்லேயும் இன்னொரு 2 ஆப்பிள்ஸை ரைட் ஹேண்ட்லேயும் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ திரும்ப டீச்சர் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட, எத்தனை ஆப்பிள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப அந்த ஸ்டூடெண்ட் அதே தான் சொல்கிறான், 5 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். டீச்சருக்கு ஒரே யோசனையாக இருக்குது, ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த ஸ்டூடெண்ட், ஏன்ப்பா இப்படி சொல்கிற, 2 + 2 4 தானே அப்படின்னு அந்த டீச்சர் கேட்கும்போது அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஆன்சர் சொல்கிறான்னா, இல்லை மேம் நீங்கள் என்கிட்ட ஒரு ஹேண்டில் 2 வச்சிங்க, இன்னொரு ஹேண்டில் 2 வச்சிங்க, எங்கள் அம்மா எனக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தாங்க, அப்போ மொத்தம் 5 ஆப்பிள்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறானா. அப்போ அவன் டோட்டலாக எத்தனை ஆப்பிள்னு கேட்டனால அவன்கிட்ட இருந்த ஆப்பிளையும் என்ன பண்ணியிருக்கான்? கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கான். சரிங்களா? இப்போ இது புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன போகலாம்? 3 டிஜிட் அடிஷன் போகலாம். இப்போ 3 டிஜிட் அடிஷனுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்னென்னா 2 டிஜிட் அடிஷன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் 3 டிஜிட் அடிஷனும் பண்ண போகிறோம். இப்போ 2 டிஜிட் அடிஷன் எப்படி பண்ணோம்? ஃப்ரண்ட் வேர்ட்ஸ் பண்ணோமா, பேக் வேர்ட்ஸ் பண்ணோமா? பேக் வேர்ட்ஸ் தானே பண்ணோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம 3 டிஜிட் அடிஷனும் பண்ண போகிறோம். இப்போது இங்கே பேக் வேர்ட்ஸ்லேருந்து அதே மாதிரி பார்க்க போகிறோம். டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. அப்போ இதில் இருக்கிறது பிக் நம்பர் எது? 5ஆ 1ஆ? 5ங்கிறது பிக் நம்பர், 1ங்கிறது ஸ்மால் நம்பர். அப்போ 5 in the mind, 1 in the finger. அப்போ ஆஃப்டர் 5 என்ன? 6. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 6. நெக்ஸ்ட் 2 இருக்குது, 2ங்கிற நம்பர் டாப்பில் இருக்குது, 4ங்கிற நம்பர் பாட்டமில் இருக்குது. இப்போ இதில் எது பிக் நம்பர்? 2 பிக் நம்பரா, 4 பிக் நம்பரா? 4 தான் பிக் நம்பர். அப்போது 4 in the mind, 2 in the finger. ஆஃப்டர் 4 5 6. இப்போ இங்கே என்ன எழுதணும்? 6. இப்போ டாப்பில் 3 இருக்குது, பாட்டமில் 1 இருக்குது. இதில் எது பிக் நம்பர்? 3ங்கிறது பிக் நம்பர், 1ங்கிறது ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் in the mind, ஸ்மால் நம்பர் in the fingers. ஓகேவா? அப்போ 3 in the mind, 1 in the finger. ஆஃப்டர் 3 என்ன? 4. இப்போ இங்கே என்ன எழுதணும்? 4. புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக தானே இருக்குது. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன் எப்பயுமே? ஆன்சர் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு, இது எப்படி வேர்டிங்ஸில் சொல்லணும்? 466. புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பேக்வேர்ட்ஸ் தான் பார்க்கணும். பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 2. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 4. இதில் எது பிக் நம்பர்? 4ங்கிறது பிக் நம்பர், 2ங்கிறது ஸ்மால் நம்பர். அப்போது அதே மாதிரி பிக் நம்பரை மைண்டில் வச்சுட்டு ஸ்மால் நம்பருக்கு ஃபிங்கர்ஸ் விடணும். இப்போ 4 in the mind, 2 in the finger. ஆஃப்டர் 4 என்ன? 5 6. இப்போ இங்கே என்ன எழுதணும்? 6. இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3ங்கிறது டாப்பில் இருக்குது, 5ங்கிறது பாட்டமில் இருக்குது. இதில் எது பிக் நம்பர்? 5 தான் பிக் நம்பர், 3ங்கிறது ஸ்மால் நம்பர். அப்போது பிக் நம்பரை மைண்டில் வச்சுட்டு ஸ்மால் நம்பருக்கு ஃபிங்கர்ஸ் விடணும். இப்போது 5 in the mind, 3 in the finger. ஆஃப்டர் 5 என்ன? 6 7 8. இப்போ இங்கே என்ன எழுதணும்? 8. இப்போது நெக்ஸ்ட்டு 6 டாப்பில் இருக்குது, 1 பாட்டமில் இருக்குது. அதே மாதிரி இப்போது பிக் நம்பரை மைண்டில் வச்சுட்டு ஸ்மால் நம்பரை ஃபிங்கர்ஸில் வைக்கணும். அப்போது 6 in the mind, 1 in the finger. இப்போ ஆஃப்டர் 6 என்ன? 7. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 7. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன எழுதணும்? ஆன்சர் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு 786. இது என்ன நம்பர்? 3 டிஜிட் நம்பர். இப்போது அதே மாதிரி இப்போ தேர்ட் ப்ராப்ளம். இதில் பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 7 இருக்குது. இதில் பிக் நம்பர் 7, ஸ்மால் நம்பர் என்ன? 2. அப்போது பிக் நம்பரை தான் என்ன பண்ணணும்? மைண்டில் வைக்கணும். ஸ்மால் நம்பரை ஃபிங்கர்ஸில் வச்சுக்கணும். அப்போ 7 in the mind, 2 in the finger. ஆஃப்டர் 7 என்ன? 8 9.
அப்போ இங்கே என்ன எழுதணும் 9. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 5ங்கிறது டாப்பில் இருக்குது 3ங்கிறது பாட்டமில் இருக்குது. பிக் நம்பரை மைண்டில் வைக்கணும், ஸ்மால் நம்பருக்கு ஃபிங்கர்ஸ் விடணும். அப்போ 5 in the mind 3 in the finger. ஆஃப்டர் 5 என்ன 6 7 8. அப்போ இங்கே என்ன எழுதணும் 8. நெக்ஸ்ட்டு 8ங்கிற நம்பர் வந்து டாப்பில் இருக்குது, 1ங்கிற நம்பர் எப்படி இருக்குது பாட்டமில் இருக்குது. இதில் எது பிக் நம்பர் 8 தான் பிக் நம்பர், 1ங்கிறது என்ன நம்பர் ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பரை மைண்டில் வைக்கணும், ஸ்மால் நம்பருக்கு ஃபிங்கர்ஸ் விடணும். அப்போ 8 in the mind 1 in the finger. ஆஃப்டர் 8 என்ன 9. அப்போ இங்கே என்ன எழுதணும் 9. இப்போ ஆன்சர் ANS ஈக்குவல் டு 989. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் 7 5 6 2 4 2. இதில் பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் பார்ப்போம். டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 6 இருக்குது, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 2 இருக்குது. இதில் எது பிக் நம்பர் 6 தான் பிக் நம்பர். எது ஸ்மால் நம்பர் 2 தான் ஸ்மால் நம்பர். இப்போ பிக் நம்பரை மைண்டில் வச்சுட்டு ஸ்மால் நம்பருக்கு ஃபிங்கர்ஸ் விடணும். அப்போது 6 in the mind 2 in the finger. ஆஃப்டர் 6 என்ன 7 8. அப்போ இங்கே என்ன எழுதணும் 8. இதில் அடுத்தது பார்க்க போகிறோம். டாப்பில் 5 இருக்குது, பாட்டமில் 4 இருக்குது. இதில் எது பிக் நம்பர் எது ஸ்மால் நம்பர்? பிக் நம்பர் வந்து 5, ஸ்மால் நம்பர் வந்து 4. அப்போ பிக் நம்பர் in the mind, ஸ்மால் நம்பர் in the fingers. அப்போ 5 in the mind 4 in the finger. ஆஃப்டர் 5 என்ன 6 7 8 9. அப்போ இங்கே என்ன எழுதணும் 9. அதே மாதிரி 7ங்கிற நம்பர் டாப்பில் இருக்குது, 2ங்கிற நம்பர் பாட்டமில் இருக்குது. இதில் எது பிக் நம்பர் 7 தான் பிக் நம்பர். இதில் எது ஸ்மால் நம்பர் 2 தான் ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் in the mind, ஸ்மால் நம்பர் in the finger. அப்போது 7 in the mind 2 in the finger. ஆஃப்டர் 7 என்ன 8 9. அப்போ இங்கே என்ன எழுதணும் 9. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஆன்சர் ANS ஈக்குவல் டு 998. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ நெக்ஸ்ட்டு அது மாதிரி 5th ப்ராப்ளம் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் போடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது அதே மாதிரி அடிஷன் ஃப்ரண்ட்டில் பார்ப்போமா பேக்வேர்ட்ஸ் பார்ப்போமா? எப்பயும் எப்படி பார்ப்போம் பேக்வேர்ட்ஸ் தான் பார்ப்போம். பேக்வேர்ட்ஸில் இங்கே டாப்பில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துருக்காங்க, பாட்டமில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது பிக் நம்பர் 5 தான் பிக் நம்பர், ஸ்மால் நம்பர் எது 3 தான் ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் in the mind, ஸ்மால் நம்பர் in the finger. அப்போ 5 in the mind 3 in the finger. ஆஃப்டர் 5 என்ன 6 7 8. அப்போ இங்கே என்ன எழுதணும் 8. இப்போது 7 1 இருக்குது, 7 in the top 1 in the bottom. இதில் எது பிக் நம்பர் 7 தான் பிக் நம்பர், 1 என்னது ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் in the mind, ஸ்மால் நம்பர் in the finger. 7 in the mind 1 in the finger. இப்போ ஆஃப்டர் 7 என்ன 8. இப்போ இங்கே 2ங்கிற நம்பர் டாப்பில் இருக்குது, 4ங்கிற நம்பர் எப்படி இருக்குது பாட்டமில் இருக்குது. இதில் ரெண்டுத்தில் எது பிக் நம்பர் 4 தான் பிக் நம்பர், 2ங்கிறது ஸ்மால் நம்பர். எப்பயுமே எந்த நம்பரை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் பிக் நம்பரை தான் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ 4 in the mind 2 in the finger. ஆஃப்டர் 4 என்ன 5 6. அப்போ இங்கே என்ன எழுதணும் 6. அப்போ ஆன்சர் ANS equal to 688. Next 5 4 3 இருக்கு, 2 4 5 இருக்கு. இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுவோம் 543 245. இப்போ ஆட் பண்ண போகிறோம். பேக்வேர்ட்ஸ்லேருந்து பண்ணணும். டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 3 இருக்குது, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 5 இருக்குது. பிக் நம்பரை மைண்டில் வச்சுக்கணும். அப்போது 5 in the mind 3 in the finger. ஆஃப்டர் 5 என்ன 6 7 8. அப்போ
அப்போ இங்கே என்ன எழுதணும் 8. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டாப்பில் என்ன இருக்குது 4 இருக்குது, பாட்டமில் என்ன இருக்குது 4 இருக்குது. இதில் பிக் நம்பர் ஸ்மால் நம்பர் இருந்தது கிடையாது, ஏன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் நம்பர் தான். 4ம் கீழே டாப்லேயும் 4 இருக்குது, பாட்டம்லேயும் 4 இருக்குது. அப்போ டாப்பில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு பாட்டமில் இருக்க நம்பருக்கு என்ன பண்ணணும், ஃபிங்கர்ஸ் விடணும். சேம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா டாப்பில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு பாட்டமில் இருக்க நம்பரை என்ன பண்ணுங்க, ஃபிங்கர்ஸ் விடுங்க. அப்போது டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 4 இருக்குது. அப்போ ஆஃப்டர் 4 என்ன 5 6 7 8. அப்போ இங்கே என்ன எழுதணும் 8. இங்கே டாப்பில் 5 இருக்குது, பாட்டமில் 2 இருக்குது. இதில் எது பிக் நம்பர், 5 தான் பிக் நம்பர். இதில் ஸ்மால் நம்பர் எது, 2 தான் ஸ்மால் நம்பர். அப்போது பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கரா. இங்கே எது பிக் நம்பர் 5. அப்போ 5 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 5 என்ன 6 7. அப்போ இங்கே என்ன போடணும் 7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும், ஆன்சர் ANS equal to 788. புரியுதுங்களா? இப்போ 7th ப்ராப்ளம். 7th ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, பேக்வேர்ட்ஸில் 5 1 கொடுத்துருக்காங்க. டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 5, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 1. அப்போது 5 in the mind, 1 in the finger. ஆஃப்டர் 5 என்ன 6. அப்போ இங்கே என்ன போடணும் 6. நெக்ஸ்ட் டாப்பில் வந்து 6 இருக்குது, பாட்டமில் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போது 6 in the mind, 2 in the finger. ஆஃப்டர் 6 என்ன 7 8. இப்போ இங்கே என்ன எழுதணும் 8. இல்லை டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 7 இருக்குது, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 3 இருக்குது. பிக் நம்பரை தான் மைண்டில் வைக்கணும், ஸ்மால் நம்பருக்கு ஃபிங்கர்ஸ் விடணும். அப்போ இங்கே பிக் நம்பர் என்னது 7 in the mind, 3 in the finger. ஆஃப்டர் 7 என்ன 8 9 10. அப்போ இந்த 10 அப்படியே போட்டுறணும். புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் ANS equal to 1086. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பேக்வேர்ட்ஸில் என்ன நம்பர் இருக்குது 6 இருக்குது, 1 இருக்குது. டாப்பில் 6, பாட்டமில் 1. இப்போது இதில் எது பிக் நம்பர் 6ஆ 1ஆ, 6 தான் பிக் நம்பர். அப்போது 6 in the mind, 1 in the finger. ஆஃப்டர் 6 என்ன 7. அப்போ இங்கே என்ன எழுதணும் 7. இப்போது 4 இருக்குது டாப்பில், பாட்டமில் 2 இருக்குது. பிக் நம்பர் இந்த மைண்ட்னால 4 in the mind, 2 in the finger. ஆஃப்டர் 4 என்ன 5 6. இப்போ டாப்பில் 2 இருக்குது, பாட்டமில் 3 இருக்குது. இதில் எது பிக் நம்பர் 3 தான் பிக் நம்பர், 2ங்கிறது ஸ்மால் நம்பர். அப்போது பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 3 என்ன 4 4 5. அப்போ இங்கே என்ன எழுதணும் 5. நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம். அப்போ இங்கே என்ன எழுதணும், அதுக்கப்புறம் ஆன்சர் ANS equal to 567. இப்போ 3 2 இருக்குது, 4 3 இருக்குது, 5 4 இருக்குது. இப்போ எப்பயுமே பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் போகணும். இப்போது டாப்பில் 3 இருக்குது, பாட்டமில் 2 இருக்குது. அப்போது பிக் நம்பர் in the mind, ஸ்மால் நம்பர் in the fingers. இப்போ 3 in the mind, 2 in the finger. ஆஃப்டர் 3 என்ன 4 5. அப்போ இங்கே என்ன எழுதணும் 5. அதே மாதிரி 4 in the mind, 3 in the finger. ஏன் 4ங்கிறது பிக் நம்பர், 3ங்கிறது ஸ்மால் நம்பர். அப்போ 4 in the mind, 3 in the finger. ஆஃப்டர் 4 என்ன 5 6 7. இங்கே என்ன எழுதணும் 7. நெக்ஸ்ட்டு 5ங்கிற நம்பர் டாப்பில் இருக்குது, 4ங்கிற நம்பர் பாட்டமில் இருக்குது. இதில் எது பிக் நம்பர் 5, 4ங்கிறது என்னது ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் in the mind, ஸ்மால் நம்பர் in the fingers. அப்போ 5 in the mind, 4 in the finger. ஆஃப்டர் 5 6 7 8 9. இப்போ இங்கே என்ன எழுதணும் 9. இப்போ ஆன்சர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ANS equal to 975. நெக்ஸ்ட்டு 462 125. இப்போது பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் பார்க்கணும். டாப்பில் 2 இருக்குது, பாட்டமில் 5 இருக்குது. அப்போது இதில் எது பிக் நம்பர்
5ங்கிறது தான் பிக் நம்பர், 2ங்கிறது ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். 5 in the mind, இப்போ 2 in the finger. After 5 என்ன 6, 7. அப்போ இங்கே என்ன எழுதணும் 7. இங்கே டாப்பில் என்ன இருக்குது 6 இருக்குது, பாட்டமில் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். இங்கே 6 வந்து பிக் நம்பர், 2ங்கிறது ஸ்மால் நம்பர். அப்போ 6 in the mind, 2 in the finger. After 6 என்ன 7, 8. அப்போ இங்கே என்ன எழுதணும் 8. இங்கே 4ங்கிறது டாப்பில் இருக்குது, 1ங்கிறது பாட்டமில் இருக்குது. இதில் பிக் நம்பர் எது 4, ஸ்மால் நம்பர் எது 1. அப்போது 4 in the mind, 1 in the finger. After 4 என்ன 5. அப்போ இங்கே என்ன எழுதணும் 5. இப்போது ஆன்சர் ANS ஈக்குவல் டு 587. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். 3 digit அடிஷனுங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 2 digit மாதிரியே தான் 3 digitம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.